இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடல் அலுப்பு, உடல் வலி, அசதி, அப்புறம் உடம்பு இளைக்க. அதாவது உடல் அலுப்பு தீரணும்னா பச்சை மிளகாய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பச்சை மிளகாயை நல்லா நெய்யில் வறுத்து முருவை வறுத்துடணும். அதை நல்லா பவுடராக்கி பழையபடி அந்த பவுடரை நெய்யில் கலந்து அது கூட வெல்லம் சேர்த்து நல்லா லேகிய மாதிரி எடுத்து காலையில் தினமும் காலையிலையும் சாயந்தரமும் ஒரு 5 கிராம் அளவு சேர்த்து அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த அலுப்பு உடனே நல்லா தீர்ந்து போகும். அதே போல் சில பேருக்கு உடம்பு தொலைன்னு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, உளைச்சதை போட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த உடம்பு இளைக்கணும்னா இஞ்சியை நல்லா இடித்து அதில் முதல்ல சாறை எடுத்துக்கங்க. இந்த இஞ்சி சாரோட ஒரு பாலை கொஞ்சம் சுட வச்சு அதை எடுத்து வச்சு ஆற வச்சு இதை ரெண்டையும் நல்லா கலந்து அடித்து இதை தினமும் அவங்க ஒரு 2 வேளை பிடிச்சி வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த உடம்பு நல்லா அந்த உளைச்சதெல்லாம் குறைஞ்சி நல்லா ஒரு உடம்பு நல்லா இளைச்சி நல்லாயிருக்கும். அதாவது உடம்பு இளைச்சிடும். அதாவது அதெல்லாம் வற்றி நல்லா உடம்பு இளைச்ச தோட்டத்துக்கு கொண்டு வந்துடும். இதுவும் அந்த கொழுப்பெல்லாம் கரைச்சி அந்த நீரெல்லாம் எடுத்து நல்லா உடம்பு ஒரு பக்குவமாக வச்சுக்கும். அந்த உடம்பு பூஸ்டியாக இருக்கிறது குறைஞ்சி இளைச்சிடும். அதே போல் உடம்பு பெருத்து போயிருந்துன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணணும்னா, அதாவது அந்த உடம்பு ரொம்ப ஓவராக அவங்களுக்கு இருக்கவங்க மோர், அந்த மோரை ஒரு டம்ளர் மோருக்கு ஒரு கேரட்டு, இந்த கேரட்டை நல்லா நச்சு போட்டு இந்த மோரை விட்டு மிக்சியில் நல்லா அடித்து ஜூஸ் மாதிரி எடுத்து ஒரு கிடைக்கிற எப்பப்போ குடிக்கணுமோ குடிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த உடம்பு பருமன் நல்லா குறைதற்கு நல்ல ஒரு டிப்ஸ் தான் இது. அதே போல் இந்த மருந்துகள்லாம் சாப்பிட்றப்போ உடம்பு அசதி ஏதாவது வந்ததுன்னா முருங்கை ஈர்க்கு இருக்குது பார்த்தீங்களா, முருங்கை மரத்தோட ஈர்க்குன்னா அதாவது அந்த இலையில் உள்ள அந்த காம்புங்க, இந்த ஈர்க்கை நல்லா ஒரு குத்து போட்டு நல்லா கஷாயம் எடுத்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா முருங்கை ஈர்க்கை ரசமாக வச்சுக்கலாம், வச்சு சாப்பாட்டிலையும் கலந்து சாப்பிடலாம். இதை மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு வலியும் போகும், அந்த அசதியும் உடனே குணமாகும். உடம்பு நல்லா அழகாக இருக்கணும், முகம் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை முகம் பிரகாசமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அருகம்புல்லை எடுத்து அந்த அருகம்புல்ல வெல்லம் கலந்து முதல்ல அருகம்புல் சாறு எடுத்துக்கங்க. சாறு எடுத்து அதுக்கு அந்த சாறு கூட வெல்லத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒவ்வொரு டம்ளர் டெய்லி குடிச்சிருந்தாங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் செஞ்சு பலன் பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.